சிம்பிளாக எப்படி ஐபி கேமரா செட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதில் எதுக்குன்னா, நம்ம வீட்டுக்கு எதுவும் கொடுக்குறோன்னா இந்த ஐடியாவை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். இல்லைனா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் எதுனாலும் உங்களுக்கு ஐடியா சப்போர்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பியூஐ சுவிட்ச் எடுத்துக்கிறேன், 4 போர்ட் பியூஐ சுவிட்சு. அது போக ஒரு என்விஆர், தவா என்விஆர் 1. தவா எது கொடுக்குறோன்னா நமக்கு யூனிவர்சல் பிராண்டு, அதனால் எந்த கேமரானாலும் இதில் வந்து செட் ஆகிக்கும். இப்போ தவா என்விஆருக்கு எடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து ப்ளூ ஃபெதர் கம்பெனி எடுத்திருக்கேன். ப்ளூ ஃபெதர் வந்து லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லாவே உழைக்குது. அதனால் இந்த ப்ளூ ஃபெதர் கம்பெனி ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கேன், 1 TB உள்ளது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒய்ஃபை ரவுட்ரு. நான் வந்து எல்லா பக்கம் காப்பி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நெட்ஒர்க் நல்லாவே இருக்குது. இல்லை உங்களுக்கு எந்த பிராண்ட் பக்கத்தில் கிடைக்குதோ அந்த மாதிரி பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ரவுட்ரு, ஒய்ஃபை ரவுட்ரு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம செட்டப் பார்க்கலாம். ஒய்ஃபை ரவுட்லேருந்து பியூஐ சுவிட்ச் அந்த எக்ஸ்ட்ரா 2 போர்ட் அப்ளிங்னு இருக்கும், அதில் ஒன்றும், அதேமாதிரி அந்த அப்ளிங்லேருந்து 1 என்விஆர் கொடுத்துருங்க. மற்ற இருக்க 4 போர்ட்டில் 4 கேமரா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நாங்கள் டிஎஸ்எஸ் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் கேமரா தான் போட்டிருக்கோம். பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஓன் எது உங்களுக்கு இந்த மாதிரி ஓன் மேனுஃபேக்சரிங் கேமரா கம்மியான ப்ரைஸில் வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.